ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு நொத்தோலி தோரன் தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு நொத்தோலி எடுத்து தலையும் வாலையும் பூச்சி எடுத்துட்டு அதுக்கு முள்ளையும் தனியாக எடுத்து மாற்றிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம நொத்தோலியை நல்லா நீட்டாக கழுவி எடுத்தாச்சு. கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம், கொஞ்சம் சமைக்க போகிறோம். ஒரு வெங்காயம் எடுத்து தொலியை உரித்து நீட்டாக கழுவி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். ஒரு தக்காளி நீட்டாக கழுவி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். மிளவையும் சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். அடுத்து கொஞ்சம் இஞ்சி எடுத்து அதை தொலியை சேர்த்து நீட்டாக சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். ஸ்பூனு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு லைட்டாக சதைச்சி எடுக்கணும் ஜாரில். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து மாற்றி வைக்கணும். வாங்க இனி சமைக்க போகலாம். கடாயை வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும். கடுகு போட்டினதும் கருவேப்பிலை போடணும். கட் பண்ணி வச்ச இஞ்சியும் பச்சை மிளகும் போட்டு கிளறணும். கருவேப்பிலை சவத்ததும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு கிளறணும். தக்காளி வெங்காயம் செவத்ததும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்ச நொத்தோலியை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு வேக விடணும். பாதி நொத்தோலி எடுத்து ஃப்ரை பண்ணதுக்கு பொடியெல்லாம் போட்டு விரவி வச்சுருக்கோம். இதை இனி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கடாய் காஞ்சதும் ஆயில் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் பசஞ்சு வந்து மீனை எடுத்து போடணும். மீன் ஒரு பக்கம் வந்து மறு சைடு மறைச்சி போட்டு வேக விடணும். நொத்தோலி ஃப்ரை ரெடி. இதை இனி எடுத்து மாற்றி வைப்போம். நொத்தோலி ஃப்ரை ரெடி. வாங்க டேஸ்ட்டு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நொத்தோலி நல்லா வெந்ததும் அரைச்சி வச்சு அரைப்பை போடணும். அரைச்சி வச்சு அரைப்பை போட்டு கிளறணும். நல்லா கிளறி மூடி வேக விடணும். நொத்தோலி தோரன் ரெடி. இதை இனி இறக்கி மாற்றி வைப்போம். நொத்தோலி தோரன் ரெடி. வாங்க டேஸ்ட் பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.